வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சோயா கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சோயா கறி நல்ல ஒரு ஸ்பைசியாக சூப்பரான ஸ்டைல். நார்மலாக வந்து ஒரு சோயா கறி நீங்கள் வீட்டில் பண்ணுவோம், ஒன்று தேங்காய் அரைச்சி போட்டுருப்பீங்க, அப்படிலாம் வெங்காயம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் இந்த சோயா போட்டு குக் பண்ணுறது நார்மல் மெத்தட். ஆனால் இன்னைக்கு இந்த சோயா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா வதக்கி பேஸ்ட் அரைச்சி நல்ல ஒரு ஸ்பைசியான ஸ்டைலில் ஒரு சோயா கறி கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நல்ல சப்பாத்தி பரோட்டா புல்காரம் சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அருமையான ஒரு ப்ரிப்பரேஷன். ரைஸோடும் சாப்பிடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சோயா 100 கிராம், தனியா பவுடர் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 20 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, பூண்டு 8 to 10 பல்லு, புளி சிறிதளவு, திருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5 to 6 நம்பர், சோம்பு 1/2 ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க இந்த மஞ்சட்டில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக சோம்பு ஆட் பண்ணுறோம். அது 1/2 ஸ்பூன் சோம்பு சொல்லியிருக்கேன்ல, இதில் 1/4 ஸ்பூனு சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டியதில்லை. ஏங்கிட்டுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதனால் வந்து இப்போது பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பச்சை கருவேப்பிலை போடுங்க. காஞ்ச கருவேப்பிலை போடலாமா கேட்டிங்கன்னா போட வேண்டாம். கருவேப்பிலை போட்ட பிறகு நீங்கள் இந்த பூண்டு ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ண சொல்கிறேன். அதுக்கு பிறகு புளி. இந்த புளி வந்து சின்ன கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். புளி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இந்த ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் காரமாக இருக்கும். புளி அதிகமான உங்களுக்கு நல்லா இருக்காது. அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணுறோம். ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளி இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ண உடனே அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கி முடிச்ச பிறகு தேங்காவை ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தேங்காய் நல்லா ரொம்ப முத்தின தேங்காவை ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அந்த பிஞ்சு தேங்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிஞ்சு தேங்காய் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பால் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அந்த காரத்துக்கு அந்த தேங்காய் பால் அந்த இனிப்பும் எடுத்து கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் பிஞ்சான தேங்காவை எடுத்து திருப்பி இதில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் பவுடர் தனியா பவுடர் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்பைசஸ் போடலாம் ஆட் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணலாமா கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஏன் கேட்டால் இப்போ பேஸ்ட்டுக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் தாளிப்பு போட்டு இந்த மசாலா பொருள்லாம் போட்டு குக் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்லையும் பேலன்ஸ் பண்ணணும். அதனால் எப்போயுமே வந்து கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்கும். அது ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் சின்ன பவுலில் போடுங்க. இந்த பவுலில் ஆட் பண்ண பிறகு சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்ற ஒரு ஆசை வரும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறோம். இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி முடித்த பிறகு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த தண்ணி வந்து கரெக்டான அளவுக்கு ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன ஒன்று பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். அதே டைமில் வந்து குக்கிங் டைம் வந்து அதிகமாகும். குக்கிங் டைம் அதிகமானால் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு மாறிடும். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் 95% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கு பிறகு வந்து இன்னொரு மஞ்சட்டிலேருந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த எண்ணெய் ஆட் பண்ண பிறகு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வரணும். அந்த டைமில் இந்த சோம்பு ஆட் பண்ணுறோம். இந்த சோம்பு போட்டுன்னு டப்பு டப்பு நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த இடத்துல நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண கேட்டிங்கன்னா, இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த மசாலா வெந்து வரும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த கருவேப்பிலை போட்டு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வாசம் நல்லா வரும். அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் போட்ட பிறகு மிளகாய் பவுடர்
மிளகா பவுடர், அதுக்கப்புறம் தனியா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். நம்ம பேஸ்ட் அரைக்கிற டைம்லேயும் வந்து மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அதே டைமில் இந்த இடத்துல மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் குவான்டிட்டி அதிகமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ தனியா பவுடர் போட்டு அந்த மசாலா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ இந்த மசாலா நல்லா குக் பண்ணும். குக் பண்ண அந்த மேலே ஆயில் நல்லா வரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் அந்த மேலே ஆயில் வந்த பிறகு தான் நம்ம கிட்ட இருக்க இந்த சோயாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த சோயா பாருங்கள், தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த சோயா கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச சோயா வந்து கையில் எடுத்துருங்க. கையில் எடுத்து நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை ஆட் பண்ணணும். புளியாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மசாலா இந்த சோயாவோட இறங்காது. ஏன்னா அந்த தண்ணியோட அளவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அந்த சோயா குக் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி ஜவ் மாதிரி இருக்கும். அந்த காரம் உப்புலாம் கரெக்டாக தெரியாது. அதனால் நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இந்த மசாலா இந்த குக் பண்ண அந்த ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா அது ரோகன்னு சொல்லுவாங்க. அந்த ரோகன் நல்லா வெந்து வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த சோயாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போது அதே டைமில் இந்த மசாலா வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக திக் ஆகணும். திக் ஆன பிறகு இந்த சோயாவை ஆட் பண்ணுறேன். இந்த சோயா நீங்கள் போட்ட உடனே தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அந்த மசாலா குக் பண்ண மசாலா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட இந்த சோயாவை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்படி தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த மசாலா இந்த சோயாவோட இறங்காது. ஸோ இப்போது இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? குக் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இந்த பேஸ்ட் வந்து இந்த சோயாவோட ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த சப்பாத்தி வீட்டில் பண்ணுறீங்க, இட்லி பண்ணுறீங்க, தோசை பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்கும். இது வந்து குருமாவும் சொல்லலாம், ஒரு கறி ப்ரிப்பரேஷன் சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்பைஸியாக அந்த ஒரு க்ரீமியான ஒரு ப்ரிப்பரேஷன் வர்றது தான் இது. ஸோ இன்றைக்கி சூப்பரான ஸ்டைலில் இந்த சோயா கறி சொல்லித்தரேன். இப்போது இந்த சோயா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப அதிகமாக போட்டு குக் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த சோயா வந்து கொஞ்சம் மசாலா குக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டில் போட்டு குக் பண்ணுறோம். குக் பண்ணால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ரொம்ப அதிகமாக மாறிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம், குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா 10 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடணும். இப்போது ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா? அந்த கிரேவி, அந்த சோயா நல்லா அந்த கலர் டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் ஸ்மூத்தான ஒரு கறி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த நெய் ஆட் பண்ணுறோம். இந்த நெய் எதுக்காக ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசஸ்க்கு வந்து நெய் ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் அந்த காரமும் எடுத்து கொடுக்கும். அதனால் நெய் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு மிளகு பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த மிளகு பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் மட்டும் போதும். இந்த மிளகு பவுடர் போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான சோயா கறி ரெடி. ஏனுங்க இந்த சோயா கறி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேட்டு வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்னு சொல்லி எனக்கு தேட வேண்டியதில்லை. இன்றைக்கி ஒரு அருமையான சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.